பரிசோதனை முடித்து வெளியே வந்தார்கள் கோலாவும் தாரணியும். ஏற்கனவே 36 வாரங்களாகிவிட்டது. எந்த நேரமும் பிரசவம் ஆகலாம். இன்னும் 1 வாரம் கூட ஆகலாம். வலி எடுத்தா நேராக வந்து அட்மிட் ஆயிடுங்க. இல்லைனா அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்க என்று டாக்டர் சொன்னார். டாக்டர், நார்மல் டெலிவரி தானே? நான் அதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். காசுக்காக அவசரப்பட்டு சிசேரியன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். முடிந்தவரை நார்மல் டெலிவரி ஆகிவிடும். தைரியமாயிருங்க. மகளுடன் வீட்டுக்கு புறப்பட்டாள் கோகிலா. உடனே கணவனுக்கு இந்த விஷயத்தை ஃபோன் செய்து தெரிவித்தாள் தாரிணி. சரி, சனிக்கிழமை நான் வரேன். நாளைக்கே வாங்கலேன். நீங்கள் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்றாள் கோகிலா. அம்மாவை விட்டுட்டு எப்படி நான் வருவேன் என்றாள் தாரிணி. அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற, யாரும் துணைக்கு இல்லை. இந்த நேரம் உங்கள் தம்பி வீட்டில் அவங்கள விட்டுட்டு நீங்கள் என் கூட இருக்கக்கூடாதா என்று தாரிணி கேட்கவும், பிரசவ நேரத்தில் நீங்கள் இருந்தால் எனக்கு தைரியம்தான். சரிம்மா தாரிணி, நான் பார்க்குறேன், நீ டென்ஷன் ஆகாத. முடிந்தவரை சந்தோஷ் அவளை சமாதானம் சொன்னான். சந்தோஷ் தனியாரில் ஒரு அதிகாரி. அப்பா இல்லை, விதவை தாயா. நோயாளி, பைபாஸ் சர்ஜரி முடித்தவர். சந்தோஷுக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி. இருவரும் உள்ளூரில்தான். தம்பி வேற்று மதத்து பெண்ணை காதலித்து மணந்ததால் வீட்டில் சேர்க்கவில்லை. அம்மாவின் இதய நோய்க்கு காரணமே தம்பியின் கல்யாணம்தான். தாரிணிக்கு அரசாங்க உத்தியோகம். அம்மா கோகிலா குடும்ப தலைவி. அப்பா மெடிக்கல் கம்பெனி ஒன்றில் ஏரியா மேனேஜர். மாதம் 22 நாட்களும் டூர். அதனால் குடும்ப நிர்வாகம் முழுக்க அம்மாவின் கோகிலாவிடம்தான். தாரிணிக்கு ஒரு அக்கா, மும்பையில் திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டாள். ஒரு தங்கை கவிதா, கல்லூரியில் கடைசி வருஷம். தாரிணி சந்தோஷ் கல்யாணம் போன வருடம் தான் முடிந்தது. அப்பா பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்தினார். ஊரெல்லாம் கூப்பிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தடபுடலாக விருந்து வைத்து நடந்தது. மெடிக்கல் கம்பெனியில் வேலை, ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி என ஏகப்பட்ட தொழில்கள் அவரிடம். காலில் சக்கரத்தை கொட்டி கொண்டு 24 மணி நேரமும் செயல்படும் மனிதர். பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. பெரிதாக சொந்த வீடு, கார் என சகல வசதிகளும் உள்ளன. 3 பெண்கள். மூத்தவளை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்தார். 2வது தாரிணி. சந்தோஷம் தகுதியுள்ள இளைஞன் தான். 3வது கவிதா, மெடிக்கலில் படித்து கொண்டிருக்கிறாள். வீட்டில் எந்த வேலையும் செய்து பழக்கமில்லை தாரிணி. அம்மா எல்லாம் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவாள். அதனால் புகுந்த வீட்டில் பொருந்துவது மிக கஷ்டமாக இருந்தது. மாமியார் நோயாளி என்பதால் தாரிணி தான் எல்லாம் செய்தாக வேண்டும். வீட்டு வேலைகளையும் கவனித்து ஆஃபீஸுக்கும் போக வேண்டும். முடியவில்லை. சந்தோஷ் குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம் என்பதால் பணம் செலவழிப்பதில் படு சிக்கனம். ஆனால் தாரிணி அரசாங்க உத்தியோகம், நல்ல உடைகள், விதவிதமான செருப்பு, கைப்பை, வார கடைசியில் பெரிய ஓட்டலில் சாப்பாடு, ஒரு படம் விடாமல் பார்க்கும் ஆசை என எல்லாம் சகலமும் செய்தாள். அப்பா பணம் தாராளமாக இருந்ததால் அவளை கேட்பார் யாரும் இல்லை. இங்கு அது நடக்கவில்லை. சந்தோஷ் கல்யாணம் முடிந்ததுமே பட்ஜெட் போட தொடங்கிவிட்டான். இதுவரை வாடகை வீடுதான். 2 பேருக்குமே சேர்த்து டாக்ஸ் போக 80,000 வருது. வீட்டு செலவுக்கு பணம் போக மீதம் ரூபாயில் தவணையாக கட்டி ஒரு வீட்டை வாங்கலாம் என்றான் சந்தோஷ். 40,000 தவணை கட்டினா என்ன வரும்? கொஞ்சம் உள்ள போனா 1000 சதுர அடி 50,000 ரூபாயில நல்ல ஃப்ளாட் கிடைக்கும் தாரிணி. உள்ளே தள்ளினா விருகம்பாக்கம் சென்மையா நகர் தாண்டி உள்ளதாம். பைக் இருக்கே, உன்னை டிராப் பண்ணுறேன். திரும்பி வரும்போது நீ ஷேர் ஆட்டோவில் வந்துரு. ஏங்க, ஷேர் ஆட்டோவா? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. நீ பழகிக்கணும் தாரிணி. பழகினா தானே நம்ம சொந்த வீட்டுக்கு போக முடியும் என்றான் சந்தோஷ். வர்ற பணத்தை மொத்தத்துக்கும் கமிட் பண்ணிட்டா தாராளமாக செலவழிக்க முடியாது. நீ என்ன சொல்கிற? சினிமா, ஹோட்டல், பார்லர், ஷாப்பிங் இதெல்லாம் கட்டாயிரும். வாழ்க்கை எந்திரமயமாகிரும். வேண்டாமே. வர்ற பணத்தையெல்லாம் இஷ்டப்படி செலவழிச்சா வாழ்க்கையில் நமக்குன்னு என்ன மிஞ்சம்? வாழ்க்கையை அனுபவிக்கவும் ஒரு அளவு இருக்கு. பொறுப்பு வேண்டாமா? அவள் எதுவுமே பேசவில்லை. சீக்கிரமாக ஒரு முடிவெடுதாரிணி. நம்ம வீடு தேடணும். நாங்கள் தீநகரில் வாழ்ந்துட்டோம். வெளியே வந்தாலே உஸ்மான் ரோடு, பக்கா ஷாப்பிங் சென்டர். என்ன இல்லாமல் இருக்காங்க? எங்கேயோ ஊர் தள்ளி போய். ஐயோ, என்னால் நினைக்கவே முடியல சந்தோஷ். அவனும் பேசவில்லை. சரி, இவளை விட்டு தான் பிடிக்கணும். வீட்டு வேலைகளை செய்ய முடியவில்லை. காலையில் 7:30க்கு குறைந்து எழுந்திருக்க மாட்டாள். முதலில் விட்டுவிட்டான். என்ன தாரணி, நம்ம 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போனோம். அம்மாக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும்.
இப்படி லேட்டாக எழுந்திரிச்சா என்ன பண்ணுறது? ஏங்க, ஹோட்டலில் வாங்கிக்கலாங்க. கட்டுப்படி ஆகுமா? உடம்புக்கும் சேராது. வார கடைசியானால் பிறந்த வீட்டுக்கு போய்விடுவாள். ஆஃபீஸிலிருந்து ஃபோன் செய்து நேராக போய்விடுவாள். அவனையும் அழைப்பாள். அம்மாவை தனியாக விட்டுட்டு எப்படி தாரணி வர முடியும்? பிறந்த வீட்டில் ஒரே புலம்பல். கல்யாணமாகி 1 மாதம் கூட முடியவில்லை. வேலை செய்ய முடியலம்மா. 4:30 மணிக்கே எழுப்பி விடுறாரு. தூக்கமே இல்லை. சமைச்சு எல்லாம் பேக் பண்ணி நானும் ரெடி பண்ணணும். பாத்திரம் தேய்க்க வீடு பெருக்க கூட ஆள் இல்லை. ஒரு வார துணியை மிஷினில் போட்டு துவைச்சு காய வச்சு இடுப்பு விட்டு போகுதுமா. ஓ மாமியார் ஹார்ட் பேஷண்ட்டுமா, நீ தானமே செஞ்சாகணும் என்றாள் அம்மா. வீட்டு வேலைகளுக்கு ஆள் போடலாம், சமையலுக்கும் போடலாம். இவர் ஒப்புக்க மாட்டேறாரு. ரொம்ப கஞ்சமாக இருக்காருமா. சமையல் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டா என்ன தரணும் கோகிலா? அப்பா சந்தானம் கேட்க, மாதம் 15,000 ஆகிரும்மா என்றாள் தாரணி. சரி, நான் கொடுத்துட்றேன், நீ ஏற்பாடு பண்ணு கோகிலா. வேண்டாங்க, ஏமா தடுக்கிற? அப்பா தரேன்னு சொல்லும்போது விட. ஏண்டி, புருஷனும் மனைவியுமா 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. நிறைய செலவழிச்சு கட்டி கொடுத்தாச்சு. எதுக்கடி நாங்கள் தரணும்? விடு கோகிலா, நம்ம குழந்தை கஷ்டப்படுறா, பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னங்க கஷ்டம்? ஒரு பொம்பளைக்கு வீட்டு வேலைகள் செய்கிறது கஷ்டமாக இருக்குதா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்த்தா நான்லாம் 3 பேரையும் வளர்த்தி ஆளாக்கிறேன். எல்லாத்தையும் பழக்கி விட்டுருந்தா இவெல்லாம் இப்படி பேச மாட்டா. நீங்கள் கொடுங்கப்பா. தாரிணி, அப்பா தந்தாலும் மாப்பிள்ளை வாங்கிக்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. எல்லா பணத்தையும் மிச்சம் முடிச்சு வீடு வாங்க திட்டம் போடுறாருமா. நல்லது தானே, சொத்து வந்தா வேண்டாங்கதா? அம்மா, ஆசைப்பட்டு ஒரு நூடுல்ஸ் கூட சாப்பிட முடியாது. கல்லையும் மண்ணையும் தான் நான் திங்கணும். இதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாதது? இப்படி ஆரம்பித்த வாழ்க்கை. சந்தோஷ் அசாத்திய பொறுமைசாலி. செல்லமாக வளர்ந்த தாரணியை படிப்படியாக மாற்றிவிடலாம் என்கிற நம்பிக்கை உருவான நேரம் அடுத்த மாதமே வயிற்றில் பிள்ளை வந்துவிட்டது. டாக்டர் செக்கப்பில் வழக்கம் போல் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்ல நேராக பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள். பிள்ளை வந்து விட்டதால் வீட்டிலும் ஒரே கொண்டாட்டம் தான். 1 மாதம் காலம் லீவு போட்டு சீராடத் தொடங்கிவிட்டாள். ஆனால் அம்மாவோ ஒப்புக்கவில்லை. கோகிலா, என்ன தாரணி, இப்போவே 1 மாதம் லீவை வீண் பண்ணுற? 4 நாள் லீவு எடுத்துவிட்டு ஆஃபீஸுக்கு போயேன். பரவாயில்ல, என்னால் முடியாது. அதற்கும் சந்தோஷ் தடுக்கவில்லை. அடுத்தபடியாக, சந்தோஷ், நம்ம வீட்டிலேருந்து தூரம், நான் இங்கிருந்தே போகிறேன். அப்பா டூரில் தான் இருக்காரு. அதனால் காரும் டிரைவரும் இங்கே இருக்காங்க, எனக்கு வசதியாக இருக்கும். ஆமாம் மாப்பிள்ளை என்று அப்பாவும் ஆமோதிக்க சந்தோஷால் மறுக்க முடியவில்லை. சந்தோஷ் எல்லாரிடமும் அடித்து பேசும் ரகமல்ல, மிகவும் பொறுமைசாலி. அதிலும் அவனை அந்த குடும்பம் தலையில் தூக்கி வைத்து ஆடியதால் தாண்டி பேசவும் முடியவில்லை. இங்கிருந்தே ஆஃபீஸுக்கு போக தொடங்கிவிட்டாள். சந்தோஷின் அம்மா சாரதா கேட்டே விட்டாள். ஏண்டா, இங்கிருந்து போகக்கூடாதா? நான் சொன்னம்மா, அவங்க வீட்டில் விடலையா? இல்லைம்மா, அவங்களும் யாரும் தடுக்கலை. இவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாள். அம்மாவால் வேலைகளை செய்ய முடியவில்லை. அம்மா, அவ கர்ப்பிணி, செய்ய முடியாது. நீ நோயாளி, நீயும் செய்ய முடியாது. அதனால வீட்டு வேலைக்கெல்லாம் நான் ஆள் போட்டுடுறேன். கட்டுப்படி ஆகுமா சந்தோஷ்? வேற வழி இல்லம்மா. நீ முடியாம படுத்து டாக்டருக்கு கொட்டி கொடுக்கறத விட இது தேவலையே. இல்லப்பா, எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் செலவழிச்சு பழக்கம் இல்லையே. தேவைன்னா நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் போட்டு மாதம் 15,000. இன்னொரு பக்கம் சந்தோஷின் லீவும் தீர்ந்ததால் சம்பளம் இல்லாத நிலை. சந்தோஷின் சொந்த வீட்டு கனவு இப்போது தவிடு பொடியாக்கி விட்டது. ஏன்பா, நம்ம யாருமே குழந்தைய சுமக்கலையா என்று அந்த எரிச்சலை அவள் மேல் மூட்டியது. ஆனால் கர்ப்பிணி மனைவி மீது காட்ட முடியாமல் சந்தோஷ் ஆளாகிவிட்டான். பணத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் செலவழிக்கும் இதே நிலை தொடர்ந்தால் நாளை பிள்ளைக்கும் ஏராளமாக செலவாகுமே. தாரிணிக்கு இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும். ஊதாரி செலவால் பல குடும்பங்கள் உருக்குலைந்து கண்ணீர் விட்ட கதையெல்லாம் உண்டு. அவள் அப்பாவுக்கு லட்சத்தில் வருமானம். ஆனால் இது எல்லார் வீட்டிலும் சாத்தியப்பட வேண்டுமே. ஆனால் கோகிலா புரிந்து கொண்டு விட்டாள். மாப்பிள்ளை, நீங்கள் நிறைய கமிட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் இவளுக்கு புரியாது. நான் படிப்படியாக இவளுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் மாப்பிள்ளை இல்லை, இந்த வீட்டு பிள்ளை தான். உங்கள் இழப்புகள் என்னவோ அதை நாங்கள் ஈடுகட்டலாமா? அத்தை, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமைகளும் உண்டு. சந்தோஷம் அத்தை. இங்கே நான் ஒரே மாப்பிள்ளையாக இருந்தால் நடக்கிற கதை வேற. ஆனால் மூத்த மாப்பிள்ளை மும்பையில் இருக்காரு. கவிதாவோ இப்போ கல்யாண வயசில் நிற்கிறா.
இந்த வீட்டுக்கான பொறுப்புகள் நிறைய இருக்கு அத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் கோகிலா. வளகாப்பு, சீமந்தம் என எல்லாத்தையும் தாரிணி வீட்டாரை முன்னால் நின்று தடபுடலாக நடத்தினார்கள். மும்பை அக்கா மாமா வந்திருந்தார்கள். மூத்த மாப்பிள்ளை ஷிப்பிங் தொடர்பான பகுதியில் பிசினஸ் வேலை, ஏராளமான பணம். தாரிணிக்கு வளைகாப்புக்கான எல்லா நகைகளையும் எடுத்துவிட்டு வந்திருந்தார்கள். இதோ பிரசவம் நெருங்கிவிட்டது, எந்த நேரமும் வழி வரலாம். சந்தோஷ் தன்னுடனே இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் தாரிணிக்கு வந்தது. அப்பாவும் இதே நேரம் டூரில் இருந்தார். அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தாள் கோகிலா. தாரிணி, கவிதா இன்னைக்கு லீவு தான், நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்க. நான் கடைக்கு போய் குழந்தை சம்பந்தமான சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும். பிரசவமானதும் தேவைப்படும், எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் நான் போயிட்டுருக்கேன். ஏம்மா நீ போகாதம்மா, எனக்கு பயமாக இருக்கு. இன்னும் டாக்டர் 1 வாரம் கெடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு பயம்? சிசேரியன்னா நானும். ஏமா சுகப்பிரசவத்துக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்பட வேண்டாமே. இப்போ யாரும் ட்ரெயின் பண்ண தயாராக இல்லை. உளராத, இப்போ சிசேரியன் வசதியாக இருக்கலாம், அப்புறமா கஷ்டப்படணும். இதை பாருமா, பிரசவம்னு வரும்போது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அம்மா ஆகிறதெல்லாம் சுலபம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பதவி. கஷ்டப்படாமல் எது கிடைச்சாலும் அதுக்கு மதிப்பில்லைம்மா. போமா. கவிதா பார்த்துக்கோடி, ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ண, காரை திருப்பிடுறேன். சரிம்மா. அப்பாவை டூரே கட் பண்ணிட்டு வர சொல்லுமா, அப்பா இருந்தால் கூடுதல் தைரியம். இவரும் வரமாட்டாரு. ஆம்பளைங்களுக்கு நம்ம தவிப்பும் பயமும் புரியறதே இல்லை. வருவாங்கடி. எத்தனை ஜாலியாக பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே என்று புலம்ப தயாரானாள். அப்படியெல்லாம் சொல்லாத, குழந்தைய கண்ணால் பார்த்துட்டா எல்லா கஷ்டங்களும் பஞ்சா பறந்துடும். தூக்கம், பசி எல்லாமே பறக்கும். காலம் இதுன்னு ஒரு பழைய பாட்டு உண்டு, அது யூடியூப்பில் போட்டு கேளு, வாழ்க்கை புரியும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபோன் வந்தது. இன்னைக்கு சாயங்காலம் வரீங்களா? வர கடைசியில் வரேன் தாரிணி. ஃபோனை கொடுமா. சந்தோஷ். சாரதா வாங்கி கொண்டாள். தாரிணி, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாமல் இரு. அத்தை, நீங்களும் இந்த நேரத்தில் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடு தான் பெருசாக இருக்கே, நீங்களும் பக்கத்தில் இருங்க, வாங்க கிளம்பி வாங்க என்றாள். ரொம்ப சந்தோஷமா, நீ சொல்கிறதே எனக்கு பூரிப்பாக இருக்கு. ஆனால் இங்கே பூட்டிட்டு வரல. சமையல் அம்மாவை வேற நான் துணைக்கு வச்சுருக்கேன், அவங்களும் நான் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. நீ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டேன்னு செய்தி கேட்டதும் கண்டிப்பாக நான் கிளம்பி வந்துடுறேன் என்றாள் தாரிணியின் மாமியார் சாரதா. தாரிணிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் என்று மனதில் வேண்டிக் கொண்டார்கள். பாவண்டா தாரிணி, பொறுப்பு கம்மியாக இருந்தாலும் யாரையும் பிரித்து பார்க்குற மனசு அவளுக்கு இல்லை. அவளோட மனசு ஒரு குழந்தை மாதிரி, எல்லாத்தையும் வேணும்னு நினைக்கிறா. எனக்கு அவகிட்ட பிடிச்சதே இப்படி எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது தான். புருஷன் மட்டுமே போதும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் புருஷன் வீட்டில் உள்ளவங்களும் முக்கியம்னு நினைக்கிற பொண்ணு இவ தான். அதனால நீ அவ கூட இருக்கணும்னு நினச்சா தப்பே இல்லை. நீ புறப்படு, நான் சமையல் அம்மாவை துணையோட வச்சுக்கிறேன். வழி வந்ததும் தகவல் கொடு, நான் புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். என்னம்மா நீ திடீர்னு அவளை போட்டு இப்படி புலம்பி தள்ளுற? போடா, நானும் 3 பிள்ளைங்களை பெற்றவ தான். ஒரு கர்ப்பிணியோட மனநிலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிமிஷம் அவள் மிக பாதுகாப்பாக இருக்கணும். மனசளவுலையும் சரி, உடம்பளவுலையும் சரி. நீ அவளை நல்லா கவனிச்சுக்கோ. குழந்தை பிறந்ததும் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துக்கிறேன். நீ இப்போ புறப்படு, கிளம்பு சந்தோஷ் என்றார். சந்தோஷ் கிளம்பி தாரிணியை பார்க்க புறப்பட்டு விட்டான். நண்பர்களே, ஆடம்பரம் முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியம் எல்லாரும் வேணும்னு நினச்சி குடும்பத்தில் ஒன்றோட ஒன்றி இருக்கிறது தான். நாளைக்கு தாரிணிக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையாங்கிறத அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.